இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ராமாயணம் வந்து இப்ப நம்ம ட்ரைலர்ல பார்க்க போறோம். இத நம்ம வந்து இரு இத வந்து நம்ம டிவில ராமாயணம் மூவிய வந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க சொன்னியா? ட்ரெய்லர்ல பார்க்க போறோங்கிற. அதான் நான் என்ன ராமாயணத்தையே நீ ட்ரெய்லர்ல பார்க்க போறான்னு சொல்ற. நான் அப்படி சொல்லல. அத நம்ம டிவிலயும் பார்த்துட்டோம். அப்படி சொல்லு. அதான் கார்ட்டூன் பார்த்துட்டோம், அனிமேஷன் பார்த்துட்டோம், அப்புறம் பிரபாஸ் நடிச்சும் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ரன்பீர் கபூரும் யாஸ் நடிச்சு பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இதோட இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து எடுப்பாங்க. அவங்க பசங்க அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் எடுப்பாங்க. மான்ஸ்டர் மேன் யாஷா? ஓ, அந்த எப்படி ராஜா அந்த இது கதை நினைக்கிறேன். ஓ, இந்த கதைலாம் வச்சிருக்காங்கப்பா, பரவாயில்ல. சூப்பரா இருக்கு, விஷுவல் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. பாதாள லோகம். உலகத்திற்கும் இனி ஒரே வேந்தனே. ஓ, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு கெட்டப்பு. பேரண்டத்தில் எப்பொழுதெல்லாம் துன்பம் எடுத்துள்ளதோ இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். இப்புலகின் உண்மைக்கு என் உயிரியை இழந்தாலும் அது எனக்கு சந்தோஷம். முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். எனக்கு 14 வருடம் வனவாசம். ஓ, அந்த வாக்கெல்லாயிற்று திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. ஒரே விதி, அது எதுவாக இருந்தாலும் நல்லா பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தமிழுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓ, இவங்களா சூர்பனகை? மீது ஒரு மயக்கம். அவன் மீது பழி தீர்க்கப்படும் சூர்பனகை. அவன் மரணம் மட்டுமல்ல, அவமானம் அற்பமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றான். அந்த மூவுலகத்தின் கண்முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். யார் அது? ஹனுமனா? இது ராமயுகத்தின் உதயம். தீபாவளிக்கு வருது. சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு
ஆதிபுருஷ் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அந்த யானை, அந்த ஒயிட் கலர் யானை வந்து அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் அது ரொம்ப கார்ட்டூன் தன்மையா இருந்துச்சு நிறைய இதுல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த ஹனுமன் அவங்களோட ஹனுமனை காட்டின மாதிரியே எந்த சீனும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்க அதோட பாதியா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலிங் காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ராவணன் எப்படி அந்த இதெல்லாம் பிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு யாஷ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இதா இருக்கு. நிறைய வெறுமனையா ஸ்ட்ரெயிட்டா அந்த வனவாசம் போறது மட்டும் காட்டாம ஃபுல்லா ஸ்டார்டிங் அவரோட ராவணனோட பேக் ஸ்டோரியில இருந்து வருது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அந்த வனவாசம் கதை தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். அந்த பேக் ஸ்டோரி இதெல்லாம் அந்த அளவுக்கு காட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த அளவுக்கு காட்டல. இது மட்டும் தான் மோஸ்ட்லி காட்டியிருப்பாங்க. அந்த வனவாசம் போறது, பிரிஞ்சிருக்கிறது, அந்த சண்டை லாஸ்ட்ல அதெல்லாம் கரெக்டா கேஸ்டிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. யாஷ் வந்து ராவணன் பயங்கர பெர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி சீதாவோட இது சாய் பல்லவி, ஆமா சூர்பனகை அவங்க நடிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ராவன் வந்து அந்த ரன்பீர் கபூர் அவர் நடிச்சிருக்காரு. கரெக்டா அவங்களுக்கு அது மேட்சிங்கா இருந்துச்சு. ஆமா அந்த மீசுதாடி எடுத்தோடனே அவருக்கு கரெக்டா பொருந்திருச்சு. ஆனா என்ன இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ராவணன் ஃபேனா மாறிடுவாங்களோன்னு இருக்கு. அது பயங்கரமா இருந்துச்சு. யாஷோட அந்த இதுவே சூப்பரா இருந்துச்சு. ராவணன்னா அந்த ஃபேஸ் வந்து யாஷோட ஃபேஸ் எல்லாருமே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. அந்த லுக் வைஸா இருக்கட்டும், இல்ல அவரோட இதா இருக்கட்டும், அந்த டயலாக் இதா இருக்கட்டும், சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்ல வாய்ஸுமே தமிழுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸும் கரெக்டா யாருக்கு எப்படி வாய்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு. ஏன்னா நிறைய சொதப்புவாங்க, அந்த அளவுக்கு சொதப்பாம நல்லா. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.